ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சரி இதுக்கப்புறம் நம்ம அம்மா கிட்ட நம்ம தேவையில்லாமல் மனசை போட்டு நம்ம கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அம்மாவும் நானும் காரில் கிளம்புனோம். கொஞ்சம் அமைதியாகவே நான் வந்துக்கிட்டு இருந்தேன். அம்மா கேட்டாங்க, என்ன மாப்பிள்ளை வீடெலாம் பிடிச்சிருக்கா, என்ன விஷயம் அப்படி இப்படின்னு கேட்டாங்க. இப்போ உனக்கு பிடிச்சிருந்தாதான் அதனால தான் நான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, எனக்கு மாப்பிள்ளை வீடெலாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா, மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்கு, நல்லா பேசுகிறாங்க, ஓரளவு நல்ல விதமாகவும் நடந்துக்கிறாங்க, நல்ல ஃபேமிலியாகவும் இருக்காங்க அப்படின்னோடனே அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் இந்த வீடை செலக்ட் பண்ணேன். இல்லாட்டா இதை நான் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன், உனக்கே தெரியும்ல அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம்மா நான் இல்லை நான் எனக்கு நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் ஏன் திடீர்னு ஒன்றுமே பார்க்காம எதுவுமே இது பண்ணாமல் நீங்கள் திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால தான்மா எனக்கு ஒரு தயக்கமாகவே இருந்துச்சு அப்படின்னோடனே, இல்லை நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் நம்ம சொந்தக்கார பொண்ணு அதெல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது வருங்கால மாமியார். அதெல்லாம் எனக்கு பார்க்குறப்போ மனசுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடுச்சுமா. நம்ம இத்தனை வருஷம் வளர்த்து பண்ணி செஞ்சு இப்போது லாஸ்ட் நிமிஷத்தில் அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இருந்தாலும் எல்லோரும் சரியாக தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. சில பேர் தவறாக தேர்ந்தெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சிகளை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது தான். படிப்பு எல்லாமே உன்னோட விருப்பத்துக்கு தான் நான் என்றைக்குமே செஞ்சுருக்கேன். இப்போயுமே உனக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் அடுத்த கட்ட இது பையன்லாம் உனக்கு பிடிச்சிருந்து ஓரளவு ஃபேமிலிலாம் பிடிச்சிருந்தா தான் எனக்கு நான் கல்யாணங்கிறதுக்கே போவேன். நான் இல்லாட்டினா ஃபோன் அடித்து அவங்கள்ட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவேன் அப்படின்னோடனே, இல்லைம்மா அதெல்லாம் ஃபேமிலியெல்லாம் நல்ல ஃபேமிலியாக தான் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் அப்படின்னோடனே, ஆனால் என்ன மேரேஜை ஒரு 4-5 மாதம் கழித்து வச்சுக்கலாம், என்கேஜ்மெண்ட் வேணால் இப்போ பண்ணிக்குவோம், ஏன்னா அவரும் நானும் கொஞ்சம் பேசி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னோடனே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா, அவங்க விருப்பப்படி என்கேஜ்மெண்ட் வேணால் ஒரு 10 நாளுக்குள்ளே நம்ம வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் கல்யாணம் வேணால் நீ சொல்கிற மாதிரி ஒரு 5 மந்த்து அப்புறம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே உனக்கும் ஓரளவு ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிடும்ல, அதனால நம்ம அப்போ கூட பார்த்துக்கலாம், அந்த பையனும் வேலை பார்த்துட்ருக்காரு, 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நிப்பாட்டினோன்னே, அண்ணனும் பெங்களூர்லேருந்து வந்திருந்தான். அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க போல இருக்குது, நீ லீவ் போட்டு வந்துடு 1 வீக் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னோடய என்கேஜ்மெண்ட் வேலைக்காக வந்திருந்தான். அதுக்கப்புறம் வந்திருந்தோடனே எங்களை பார்த்தோன்னே என்ன 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னோடனே, மாப்பிள்ளை வீட்டுக்கு, என்ன கூப்பிடாம போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னோடனே, அதான் உனக்கு தான் மாப்பிள்ளைலாம் உன்ட்ட தான் ஃபோனில் பேசினாரடா, அப்புறம் தான் எனக்கு தெரியும் அண்ணன்லாம் ஏற்கனவே பேசியிருக்கான், அதுக்கப்புறம் முன்னாடி வீடியோ கால் எல்லாம் பார்த்துருக்கான் அவங்க வீடு எல்லாத்தையுமே அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்பாவும் வீட்டிலேருந்து என்ன சமாதானம் ஆகிட்டிங்களாம்மா, என்னாச்சு இப்போனாச்சும் உங்கள் அம்மா என்ன சரியான இடம் பார்த்துருக்காளா, இல்லை எப்படி யோசிக்கிறேன், எதாக இருந்தாலும் நீ சொல்கிறது தான், அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் முயற்சி பண்ண முடியாது, பார்த்துக்கோ அப்படின்ட்டு எங்கள் அப்பா போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அவர் இருக்கிறாரு விட, அவர் எது பண்ணி தான் நம்ம உங்கள் படிப்பு விஷயத்துலையும் சரி, வேலை விஷயத்துலையும் சரி, எதுலையாச்சும் ஒரு விஷயத்தில் அவர் நல்லபடியாக ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்க வச்சுருக்காரா, எல்லாத்துலேயும் அலட்சியமாக பண்ணுவார். அவங்க குடும்பம்னா எதாக இருந்தாலும் முன்னாடி நின்று செய்கிறதுக்காக போவார். ஆனால் நம்மளோட ஃபேமிலினா அவர் கொஞ்சம் அலட்சியம் தான் இருக்கும். அதனால் விட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி ஓகே ஓகே பார்த்துக்கலாம், நீ நாளைக்கு நல்ல நாளாக இருக்கவாசி என்கேஜ்மெண்ட்டுக்கு 4 நல்ல நாள் பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. புடவை எடுக்கிறது இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பார்க்கணும், மண்டபம்லாம் நம்ம தான் பார்க்கணும், பண்ணணும், செய்யணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அண்ணனும் வேலை பார்ப்பான், இருந்தாலும் நீயும் அவனுக்கு ஏதாச்சும் தெரியலைன்னா ஹெல்ப் பண்ணுமா, ஏன்னா அவன் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் அப்படின்னோடனே, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சித்தி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி அம்மா சொன்னாங்க, இது மாதிரி முடிவாகிருக்கு, இன்னும் ஒரு 4-5 நாளில் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோன்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சித்தியெல்லாம் நான் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்கள் அத்தை வீட்டிலலாம் எப்போதும் போல தான், எங்களுக்கு எது நல்லது நடந்தாலும் ஒரு சந்தோஷம்னு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. அவங்க அப்பையிலேருந்தே அப்படி தான். நாங்கள்
நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கள அவங்களும் ஒருத்தவங்க. ஆனால் வெளியில் மட்டும் எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிற மாதிரி பில்டப் போட்டு பேசிக்குவாங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து அவங்கள பற்றியெல்லாம் ஓரளவு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து அம்மா வந்து சொல்லிக்க மாட்டாங்க எதாக இருந்தாலும். ஏன்னா சொன்னால் வந்து இவர் மனசு கஷ்டப்படும், அப்பா மனசு கஷ்டப்படும்னு எதுவுமே வந்து அவங்க வீட்டை பற்றி எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அப்பாவுக்கு வந்து தெரியும், இது மாதிரி நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா. நம்ம அக்கா தங்கச்சிங்க நம்ம சம்பாரித்து கொடுத்தப்ப ஒன்றுமே வந்து நமக்குன்னு பண்ணலை, அவங்களுக்காக தான் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமிலி நம்மளோட ஒரு மரியாதைக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது எங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். சிலப்போ கோவத்தில் வந்து பேசுவார். ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து அவரோட கோவம்லாம் வந்து அதுக்கப்புறம் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பார் அப்படிங்கிற மாதிரி தான்.